ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெய் சாதம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கை முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கான ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. 1 கப் தண்ணியும் 1 கப் தேங்காய் பாலும் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதி விழும். கொதி விழுந்ததுக்கப்புறமா நான் எனக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன்னா, சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா களைஞ்சி இதோட உள்ளுக்க தூக்கி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி வரவும் நல்லா வெந்து மேலே வந்துடும். வெந்து மேலே வந்ததுக்கப்புறமா அரை எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சிம்மில் போட்டுட்டு தம் போட்டுற வேண்டிதான். தம் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான நெய் சாதம் ரெடி. இந்த நெய் சாதத்துக்கு காம்பினேஷனாக மஷ்ரூம் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.